சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துடனும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்துடனும் முழு முனைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தில் 5,03,000 ஹெக்டரில் ரூபாய் 4,061 கோடி நிதி ஒதுக்கீட்டில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் 5,13,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். காவேரி படுகை கதிரால் நிறைந்து களஞ்சியங்கள் நிறையும்படி மேட்டூர் அணை குறித்த காலங்களில் திறந்துவிடப்பட்டதோடு கடமடை பகுதி வரை பாசன நீரை தங்கு தடையின்றி கொண்டு செல்ல ஏதுவாக காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு, வடிநில பகுதிகள், கல்லணை கால்வாய் பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 8,371 கிலோமீட்டர் நீளத்திற்கான சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் ரூபாய் 33 கோடியே 77 லட்சம் செலவில் தூர்வாரப்பட்டுள்ளன. நீர்வளத்துறை மூலம் அணைகளின் ஆயக்கட்டு பகுதிகளில் ரூபாய் 498 கோடி செலவில் 4,580 தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பெரம்பலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள 357 நீர்வடி பகுதிகளில் 2 லட்சம் ஹெக்டரில் ரூபாய் 369 கோடி மதிப்பீட்டில் நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு பல்வேறு இயற்கை வள மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய முத்தான முன்முயற்சிகளின் விளைவாக தமிழ்நாட்டில் கூடுதலாக 3,48,000 ஹெக்டர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கிடைத்துள்ளது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த பரப்பில் அதிக வருமானமும் ஊட்டச்சத்து பாதுகாப்பும் தரவல்ல காய்கறிகள், பழங்கள், சுவைதாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி, பழந்தரும் பழப்பயிர் சாகுபடி திட்டம், பலா இயக்கம், முருங்கை இயக்கம், வெங்காய சாகுபடி இயக்கம், மிளகாய் மண்டலம், கறிவேப்பிலை தொகுப்பு, சிறப்பு தோட்டக்கலை பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், முக்கணி மேம்பாட்டு திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் பெருமளவு ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. தக்காளி, வெண்டை, கத்திரி, முருங்கை போன்ற காய்கறிகளின் பரப்பு 1 லட்சம் ஹெக்டரில் விரிவாக்கம், 1,979 ஹெக்டர் நிரந்தர பந்தல் ஆகிய மேற்கொள்ள 1,68,000 விவசாயிகள் ரூபாய் 259 கோடி மானியம் பெற்று பயனடைந்துள்ளனர். மா, பல, வாழை, கொய்யா, பப்பாளி போன்ற பழங்களின் சாகுபடி பரப்பு 36,555 ஹெக்டரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 72 கோடியே 47 லட்சம் மானியம் வழங்கப்பட்டு 48,580 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். உலகளவில் புகழ்பெற்ற ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைந்த மிளகாய், மஞ்சள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் போன்ற சுவைதாளித பயிர்களின் சாகுபடி பரப்பு 22,980 ஹெக்டரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 32 கோடி மானியம் அளிக்கப்பட்டு 29,855 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி, சம்மங்கி போன்ற மலர்களின் மூலம் தினசரி வருமானம் பெற்று விவசாயிகள் பயனடைய அவற்றின் சாகுபடி பரப்பு 11,380 ஹெக்டரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 28 கோடி மானியமாக வழங்கப்பட்டு 18,130 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். குடைமிளகாய், கார்னேஷன் போன்ற உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை ஆண்டு முழுவதும் பாதுகாப்பான சூழலில் சாகுபடி செய்து அதிக வருமானம் பெற்றிட பசுமை குடில், நிழல்வளை குடில் சாகுபடி 23,55,000 சதுர மீட்டரில் ஊக்குவிக்கப்பட்டு 1,756 விவசாயிகளுக்கு ரூபாய் 91 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அத்தியாவசிய வணிக பயிரான முந்திரியின் முக்கியத்துவம் கருதி கடந்த 5 ஆண்டுகளில் 8,400 ஹெக்டரில் முந்திரி பரப்பு விரிவாக்க திட்டம் ரூபாய் 12 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு 9,687 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். அரசின் இத்தகைய முயற்சிகளால் தமிழ்நாடு தேசிய அளவில் மரவள்ளி, மல்லிகை உற்பத்தியில் முதலிடமும், நெல்லி, முட்டைக்கோஸ், முள்ளங்கி உற்பத்தி திறனில் முதலிடமும், மரவள்ளி, மல்லிகை, பலா, கொய்யா உற்பத்தி திறனில் 2ஆம் இடமும் பெற்றுள்ளது. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்கவும், சந்தை மதிப்பை உயர்த்தவும், விவசாயிகளின் வாழ்வாரத்தை மேம்படுத்தவும் கடந்த 5 ஆண்டுகளில் 3,435 சிப்பம் கட்டும் அறைகள்,
8218 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 5 குளிர்பதன கிடங்குகள், 3,40,44,000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலான வெங்காய சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 175 கோடி செலவினத்தில் அமைக்கப்பட்டு 15,606 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தென்னை வளர்ச்சி. லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் தென்னையின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு மாநில தென்னை நாற்று மையம் நிறுவுதல், செயல் விளக்க திடல் அமைத்தல், இயற்கை உர கூடாரம் அமைத்தல், தென்னந்தோப்புகளில் மறுநடவு மற்றும் புத்தாக்கம் ஆகிய இனங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் 17,860 ஹெக்டரில் ரூபாய் 54 கோடி நிதியில் மேற்கொள்ளப்பட்டு 26,800 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தென்னை வேறுவாடல் நோய் மீட்பு திட்டம் 2023-24 மற்றும் 2024-25 ஆண்டுகளில் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் 3,943 ஹெக்டேரில் செயல்படுத்தப்பட்டது. வேறுவாடல் நோய் தாக்கிய மரங்களை வெட்டி அகற்றுதல், தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்குதல் மற்றும் நோய் தாக்கிய தென்னந்தோப்புகளை புத்தாக்கம் செய்ய இடுபொருட்கள் வழங்குதல் போன்ற இனங்கள் ரூபாய் 18,48,00,000 நிதியில் செயல்படுத்தப்பட்டு 6,300 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர தீவிர முகாம்கள் நடத்தி உரிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்கியதால் 17,816 ஹெக்டேர் தென்னை பரப்பு வேறுபாடு நோயிலிருந்து மீட்கப்பட்டது.